ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சீசனை காமிக்கிறாங்க. அவங்க பிரதர் ஹான் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க போல். ஸோ வந்துட்டு அவங்களுக்காக மேரேஜ் பார்த்து வச்சிருந்த பொண்ணு தான் இவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ. என்னோட லைஃப்பில் எப்பயுமே எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே கிடையாது. எல்லாமே வந்துட்டு மிச்சப்பட்டது தூக்கி போட்டது தான் எனக்கு கிடைக்கும். எனக்கு பிடிக்காததை என்னோட அப்பா என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், உங்களுக்கு பார்த்து வச்ச பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது, வேற ஒரு பொண்ணு அந்த ஃபேமிலி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவளோட நேம் வந்து ஜியா. இவ்வளோ தான் நம்ம ஹீரோக்கு அங்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க உங்களுக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க ஸ்டெப் மதர், நீ வந்துட்டு அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. எல்லாம் ஆக்டிங் தான். அப்போ நீ பண்ணலைன்னா யார் பண்ணுவாங்க? என் பொண்ணை போய் அவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணி வச்சு அவன் செத்து போகிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டருமே அவளை போட்டு எங்கள் டார்ச்சர் பண்ணி இவளை வந்துட்டு மேக்கப் பண்ணி ரெடி பண்ணுங்க வெட்டிங்காகன்னு சொல்லிட்டு மெயிலிட்டு சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே அவள் வந்துட்டு அம்மா அந்த பணக்காரவங்களை போய் மேரேஜ் பண்ண போகிறாளே அதை யூஸ் பண்ணி இவன் நம்மளை ரிவெஞ்ச் இதை எடுக்க மாட்டாளான்னு சொன்னதும் அவனே வந்து அந்த வீட்டை வந்து ஒரு வெட்டி பையன் தான், அவனுக்கு அந்த மரியாதையே கிடையாது, ஸோ நீ எதை பற்றி கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டே நம்ம ஹீரோயின் வெட்டிங்காக வரா. ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்குமே தான். ரெண்டு பேருமே அங்கே வெட்டிங் பண்ணிக்கிட்டப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இவனை யூஸ் பண்ணி உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவர் ஏன் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, என்கிட்ட வந்து உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை நான் ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணுவேன், உங்கள் நல்ல ஒய்ஃபாக நடந்துக்குவேன்னு சொன்னதுமே இவளை பற்றி நான் வந்துட்டு கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான், ரொம்ப கைண்டான பர்சனாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின்மே அவனை பற்றியுமே அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு உங்களுக்கான ரிவெஞ்ச் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவள் பார்ட்டியில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவுமே உன்னோட சிஸ்டர் உன்னை புள்ளி பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்கா, நீ என்ன வந்துட்டு எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டேயா, எப்பயுமே உன்னை இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தண்ணியை போட்டுட்டு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேது, நீ காரில் ஏறு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், நீங்கள் விசாரிக்க சொன்னது மாதிரி நான் விசாரித்தேன், அந்த ஃபேமிலி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் தான் இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அப்பா அந்த மிஸ்ட்ரஸையும் அவங்க பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் இப்படி அந்த உங்கள் அப்பாவோட கம்பெனி உங்கள் கூட கோஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா ஷென் குரூப் கம்பெனியோட ஓனர் இவன், ஆனால் வந்துட்டு அது யாருக்குமே தெரியாது. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன குரூப்பை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன உங்கள் ஆஃபீஸை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்டதும் இல்லை என்னோட பாஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே வந்துட்டு நான் அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு என்னோட அப்பா என்னோட பிரதர் இறந்த பிறகு இந்த கம்பெனியை என்னை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் என்னை விடவே மாட்டேன்ட்டாரு, அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனா ஒரு கதையை கட்டுறான். அந்த ஷென் குரூப்பில் நான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடுறான். அவளோட டவலங்க விழுந்ததுமே ஹீரோயின் வேமா எடுத்ததும் ஹீரோ வந்துட்டு நீ எப்பயுமே வந்துட்டு என் கூட சேர்ந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு வந்துட்டு இப்படி நோய் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ என்னை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன்னா கூட எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, எனக்கு உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. நான் எப்பயுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், உங்க கூட சேர்ந்து நான் வந்துட்டு எப்பயுமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவள் சொல்கிறா. சரி நாளைக்கு வந்து என்னோட வீட்டுக்கு போகணும், இப்போ நம்ம தூங்கலாம் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நிறைய வந்துட்டு அங்கே கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷனோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஷென் குரூப் கம்பெனி ஓனர் நம்ம கூட டீலே போட மாட்டான், என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே கோவப்பட்டு அங்கே கிளாஸை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்களே எதுக்காச்சும் லாய்க்கு இருக்கியா, உன்னால் எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோ நான் அந்த பாஸை மீட் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே நீங்கள் எதை பற்றி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நாங்கள் இப்போ வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு என் பையன் ஹான் இறந்து போனதுக்கு இவன் செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிருது. இவனுமே இந்த வீட்டு பையன் தானே, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, இவன் நிலைமை என்னை விட ரொம்ப மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இப்போ வீடு வந்ததுமே நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ஏன்னா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டியா எல்லாத்தையுமே சொல்லிட்டு கேட்டதுமே நேற்று என்னோட வெட்டிங் நான் எப்படி போய் பண்ண முடியும், ஆல்ரெடி வந்துட்டு அந்த பண்ண டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல அதில் வேணா நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் அது மட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகலைன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளி விட்றா. ஹீரோ வந்து வேமா காப்பாற்றிட்டு இப்படி என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு கோவம் ஆகிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக
சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவள் காலில் வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ண நீ விட வேண்டிய அவசியமே கிடையாது, பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை பற்றி அவள் விசாரிக்க சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க எதையுமே கம்ப்ளீட்டாக முடிக்கல பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க கம்பெனியில் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜூனியராக தான், அவங்க சிஸ்டர் தான் வந்துட்டு சீனியராக இருந்துட்டு இருக்காங்க, இந்த பெயிண்டிங்கான இவங்களோடதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்குமே அங்கே ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கான் பெயிண்டிங் பண்ணுறப்ப. பட் வந்துட்டு அவளோட ஃபேஸை தான் பார்க்கல. அங்கே ஜென்ஸ் வந்துட்டு நேம் வந்து எழுதியிருக்கு அந்த பெயிண்டிங்கில். அந்த பெயிண்டிங்கை வந்து இவன் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான் போல். ஸோ வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் இவன் துடிச்சிட்டு இருக்கான். பிறகு ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு பாரு இதுக்கப்புறம் வந்துட்டு உன் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு என்னோட அப்பா என்ன வந்துட்டு இங்கே பாஸ் ஆக போகிறாரு அப்படின்ற சொன்னதும் பட் ஹீரோயினுக்கு அதை பற்றிலாம் பெருசாக எதுவும் வந்துட்டு கவலையே கிடையாது. அவளுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு ஷென் குரூப்போட கம்பெனி வந்து ஓனர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன், அவரை வந்து வெயிட் பண்ண வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் அப்பா வந்துட்டு எப்படியாச்சும் உங்கள் கூட வந்து கான்ட்ராக்ட் போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் அந்த விடுங்க, அந்த குரூப்பை வந்துட்டு என்ன வந்து டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோயினோட இன்னொரு டிசைனை வந்து அங்கே கொடுத்துருக்கா அந்த ஜுவல்லரி மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. ஜென்னுன்னு சொல்லி எப்படி அந்த நேமை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ஏதாச்சும் ஃபேக்காக வந்து ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க மேலே கேச போடுங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹீரோயின் நீங்கள் அங்கே அந்த டிசைன்ஸ் கிளாஸ்லாம் வச்சு அங்கே வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இப்படி வந்துட்டு அங்கே சார் வந்துட்டு அதை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வேறு ஒரு லிஃப்ட்டில் வந்துட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களால மீட் பண்ணிக்க முடியாமல் போயிடுது. ஹீரோ போய் இப்படி நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கதாங்க சொல்கிறான். பட் அவங்க கிளம்பிட்டாங்களே இப்போ தான் அப்படின்றத சொன்னதும் லிஃப்ட்டில் போனது அவங்களா தான் இருப்பாங்களோ அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் கூப்பிட்டுருக்கா, எதுக்காக நீ இப்போ என்னை கூப்பிட்டு அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக ஜென்ன்ற அந்த டிசைனரோட டிசைனை கொடுத்த அந்த ஷென் கம்பெனி நம்ம மேலே வந்துட்டு இப்படி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட மாஸ்டரோட டிசைனையுமே அதோட சேர்ந்து வச்சுருந்தேன், நீ அந்த டிசைனை எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ஒழுங்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணு, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், அப்பா வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மிரட்டிச்சேக்கா. உன்னோட அம்மாவோட நெக்லஸ் வந்துட்டு என்கிட்ட தான் இருக்குது, அதை மறந்துடாது அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். இப்போ என்ன வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிட்டு போகிறான், என்ன விஷயம் அப்படின்ற சொல்லும்போது உங்கள் பாஸோட கம்பெனி என்னோட அப்பாவோட கம்பெனி மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்களா, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்க தப்பு பண்ணியிருக்கானா அவங்க அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். ப்ளீஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எனக்கு இந்த ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்ததுமே நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி ஒரு ஆக்ஷனுக்கு வந்துட்டு நீ ஏற்பாடு பண்ணு, அங்கே வந்துட்டு பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்துட்டு அவங்க கம்பெனி மேலே போட்டிருக்க கேஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துருங்க அப்படின்றத சொன்னதுமே என்ன வச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதும் என்னோடய ஒய்ஃப் வந்து கேட்டுக்கிட்டாங்க, ஸோ வந்துட்டு அதனால தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க வரும்போது அவன் நல்லா தூங்கிட்டுருக்கா, எப்படியே தூங்கிட்டா பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கான். பார்த்து அங்கே தூக்கத்திலே வந்துட்டு தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஸ்லாப் விட்றா. அதை பார்த்துட்டு தூக்கத்திலே தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாளா இவ அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு கோவம் வரல, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே மெய்ட் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க கீழே அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே போகிறா. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன், கம்பெனி மேலே இருந்த கேஸை வந்துட்டு எடுத்துட்டாங்க, அதனால் உன்னோட அம்மாவோட நெக்லஸை கொடுக்க வந்திருக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் தான் அவங்க பாஸ்ட்டை சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாரு போலன்னு சொல்லிட்டு அப்போ அதை எடுக்க போகும்போது ஆனால் அவங்க ஸ்டெப் மதர் எடுக்க விடாமல் அவங்க கம்பெனி மேலே இருந்த கேஸை வந்துட்டு எடுத்துட்டாங்க. பட் வந்துட்டு ஒரு சிஸ்டர் மேலே இருந்த கேஸை இன்னும் எடுக்கலை, ஸோ நீ தான் உன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி வந்துட்டு பேசணும் அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவன் என்ன பாஸ் நினச்சிட்ருக்கீங்களா, ஜஸ்ட் அங்கே வந்து ஒரு எம்ப்ளாயி தான், அதெல்லாம் அவரால் எப்படி முடியும்னு சொன்னதுமே அப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணலாம் நினச்சிட்ருக்க, உன்னோட சிஸ்டருக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டேன், ஸோ வந்துட்டு அங்கே ஜென்னோட பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டுருக்கு, அந்த ஷென் குரூப் கம்பெனி ஓனருக்கு அவங்களோட பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்குமா, நீங்கள் பேசாமல் அங்கே போய் அங்கே வந்துட்டு அந்த பெயிண்டிங் ஏதாச்சும் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுங்க, அப்புறம் அவரை அவங்க மீட் பண்ணி வந்துட்டு நீங்கள் தெளிவாக வந்து அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சரியாயிருல அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய மேட்டுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கார்டை கொடுத்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ வந்து அவங்க தான் இந்த கார்டை கொடுத்தாங்க, இந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட நெக்லஸை பார்த்துட்டு இப்படியே ஒவ்வொன்றா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேம்மா, அவங்களுக்கு வந்து பண்ணானியா இதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் உன்னோட அம்மாவோட நெக்லஸை கொடுத்துட்டாங்க போலயே அப்படின்றத சொன்னதுமே அவங்க ரொம்ப
தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னாச்சு கன்னத்தில் ரெட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது, நைட்டு வந்துட்டு ஒரு ரேபிட் வந்து என் கன்னத்தில் அரைஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னதும், ரேபிட் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு புரிஞ்சுக்குது, நம்ம தான் அப்போ தூக்கத்தில் வந்து போட்டு அடிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு. வாங்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுச்சுக்கா. நம்ம ஹீரோவுக்காக வந்துட்டு அங்கே சூப்பரான அந்த பெயிண்டிங் கொடுத்ததுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அந்த ஜென் வந்து வரைஞ்ச பெயிண்டிங் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னோட ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க மூலமாக வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை நான் வாங்கினேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு என்னோட பாஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதை தூக்கி நீங்கள் அவருக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை எப்படி கொடுப்பேன், நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி கொடுத்துருக்க, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்றதாவே சொல்கிறான். சரி இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு என்ன தேவையோ இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோக்கு வந்து போனஸாக வந்துட்டு அதை கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம வாங்கணுமா அப்படின்றா சொல்லிட்டு, இல்லை இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் நம்மளோட உண்மையான ஐடென்டிஃபைவ் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவங்க ஃப்ரெண்ட் அப்போ கால் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம அந்த ஆக்ஷனுக்கு வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது, ஓகே நீ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே, என்னோடய ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா, அந்த ஃபங்க்ஷனுக்கு இனிமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்றத சொன்னதும், இல்லை நீ அங்கெல்லாம் போக வேணாம், பேசாமல் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்றத சொன்னதும், உங்கள் பாஸ்மே அங்கே வருவார்ல, நீங்கள் வந்துட்டு எங்கே அங்கே கூட போகலையே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லைப்பா எனக்கு நைட்டு வந்துட்டு ஓவர் ஒர்க் இருக்குது, நான் வந்துட்டு நைட் டியூட்டிலாம் போய் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நான் வீட்டிலே இருக்கேன்னு சொல்கிறா. அவளோட ஐடியா என்னென்னா இவங்கிட்ட கிளம்பி போனால் நம்ம பேசாமல் அங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டான். இவங்க ஃபேமிலி பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த ஆளை வந்துட்டு பேசி என்னை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம பொண்ணு எவ்வளோ வந்து திறமையானவ அப்படின்றத சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவளை செடியூஸ் பண்ணி வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவுமே இங்கே மாஸ்க் போட்டு அங்கே ஏன்றாகிறான். அவனை அங்கே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஷென் குரூப் கம்பெனியோட ஓனர் வந்துட்டார். இப்போ வரைக்கும் இவர் மிஸ்டீரியஸ் பர்சனாக தான் இருந்துட்டுருக்காரு. யாருமே இவரோட ஃபேஸவே பார்த்ததில்லை அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டையுமே அந்த வீடியோலாம் காமிச்சதுமே அவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து பாஸ் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் தான் போல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் நம்ம ஹீரோட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு தன்னோட நேமை சொல்லிட்டு இருக்கா. அவளை புகழ்ந்து தள்ளி அவளாவே பேசிகிட்டு இருக்கா. ஓ நீதானே அந்த வேற ஒருத்தவங்களோட பெயிண்டிங்கு உன்னோட பெயிண்டிங்னு சொல்லி கொடுத்தவன்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. பட் வந்துட்டு இவன் மேலே இருக்க கேஸெல்லாம் எடுக்கக்கூடாது, இப்படியே சுத்தட்டும் அப்படின்ற சுட்டு போனதுமே பின்னாடி அப்படியே கெஞ்சிட்டு எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படியாச்சும் வந்து அந்த பெயிண்டிங்கை வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மும்பரமாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஃபஸ்ட் டைம் அங்கே மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருமே இப்போ வரைக்கும் இவங்க வந்து வெளியே வந்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, ஒருவேளை அந்த ஷென் குரூப் கம்பெனி ஓனருக்காக வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ புதுசாக என்னோட பெயிண்டிங்கை வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன், இதுதான் இன்றைக்கி வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஏலத்தில் விட போகிறேன் அப்படின்றத சொல்லலாம். நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு என்னென்னா எப்படியாச்சும் அந்த பெயிண்டிங்கை விலைக்கு வாங்கி அவன் முன்னாடி வந்து பெரிய ஆளாக காமிச்சிக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கே அதை கிஃப்டாக கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறான். அவன் கூட சேர்ந்து நான் நைட்டையுமே ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாச்சும் அவனோட ஒய்ஃபாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு வந்துட்டு அங்கே பெட் கட்டவுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா வந்துட்டு அதிக விலைக்கு போயிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோ வந்து 300 மில்லியன் அது மேலே பெட் கட்டிடுறான். நம்ம ஹீரோயினோட பிளான் எல்லாமே சொதப்புது. ஏன்னா வந்துட்டு நிறைய காசு போட்டு அவங்க சிஸ்டர் வந்துட்டு உருப்படாமல் போட்டுன்றதுக்காக வந்து பண்ணுறா. பட் வந்துட்டு உல்ட்டாவாக நடக்குதுன்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு போய் இல்லை இந்த பெயிண்டிங் நான் இப்போ சேல்ஸ் பண்ணல அப்படின்றத சொன்னதுமே அதை எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணாமல் இருப்பீங்க, நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே வர வச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். இல்லை என்னோட ஹஸ்பண்ட் இப்போ தான் கால் பண்ணார், நான் இதை அவருக்காக தான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன், ஸோ நீ இதை விற்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டான்னு சொன்னதும் நீங்கள் சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வெட்டிங் பண்ணிக்கிட்டவங்கன்னா உங்கள் கையில் ரிங் இருக்குமே எங்கே அப்படின்ற சொல்லி கேட்டதும் உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் விற்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் வேணுன்னே போய் சொல்லிட்டு போயிட்டுருக்கா, எனக்கு விற்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வெளியே வரும்போது ஹீரோவோட அப்பாவும் அங்கே அவளோட அப்பாவுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த பெயிண்டிங்கை வாங்கி அந்த ஷென் குரூப் கம்பெனி ஓனருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோமே, உன்னோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் வெளியே சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சீக்ரெட்டை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு
இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். இப்போ நம்ம ஹீரோ வந்து நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த சவுண்டை கேட்டு அவங்க யார் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே எங்கள் ரூம்குள்ளே போய் இங்கே மறைஞ்சிக்கிறாங்க. 2 பேருமே அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அந்த குளிச்சுட்டு வந்து அந்த ஷாம்பு வாட அவள் தலையில் அடிக்கிறத பார்த்துட்டு என்ன வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்துட்டுமே நீ என்ன வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ஷாம்பவை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீ தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஒழுங்கா வந்து உண்மையை சொல்லு, எதுக்காக நீ வந்துட்டு அதை விற்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னேன்னு சொன்னதும் உன்னால் என் வந்துட்டு காரியமே எனக்கு கெட்டு போயிடுச்சுன்னு அவள் சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்படின்னா நான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன், நீ வேணும்னே தான் எனக்கு வந்துட்டு விற்க மாட்டேன்னு சொன்னேன்ல. சரி ஓகே, எந்த ஃபேமிலியை வந்து பழி வாங்குறதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் உன்ட்ட நான் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நீ யார் இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, உன்னோட ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொன்னியே, ஃபஸ்ட்டு நீ வந்து அவர்கிட்ட பேச வையேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணதும் ஹீரோவோட ஃபோன் வந்து அங்கே ரிங் ஆகுது. பட் அங்கே அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் இப்போ வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு என் மேலே எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து பிலீவ் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ண அந்த மிஸ் கால் இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே நான் மால்க்கு வந்திருக்கேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு வேறு ரூமில் இருந்தால் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவங்க ஃபேமிலி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அவன்கிட்ட போய் நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. எப்படியாச்சும் நான் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா, இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டதுமே சரி ஓகே நல்ல ஐடியா, அந்த பொண்ணை போய் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு எவ்வளோ காசு வேணாலும் நீங்கள் கேளுங்க, அந்த பெயிண்டிங்கை எங்களுக்கு விற்றுருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பட் ஹீரோயின் நான் தான் சொன்னேன்ல நான் அதை விற்க மாட்டேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. 500 மில்லியன் கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு விற்க முடியாது அப்படின்ற செட்டை போகும்போது என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க, நீ வேணுனேவா இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட்டை அவன் கேட்குறான். அங்கே நம்ம ஹீரோயின் நீ கேட்குறதுக்கெலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் வேமா அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். 2 பேத்துக்குமே வந்துட்டு டவுட் ஆகிட்டுருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பேருமே பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்கே கரண்ட் வந்து கட் ஆனதுமே பார்க்க முடியாமல் போயிடுது. மாஸ்கை 2 பேருமே மாற்றி இங்கே வந்துட்டு ஃபேஸில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்ப, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறா. 2 பேருமே அங்கே காரில் போயிட்டேவும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேவும் நாங்கள் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே மாற்றி பேசி போயிட்டு இருக்காங்க. ஒரே டயத்தில் அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அப்போ மாஸ்கையுமே அங்கே வந்து மறைச்சி வச்சுட்டு நார்மலாக இப்போ தான் வந்த மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அங்கே வந்து மாஸ்கையுமே கீழே போட்டுட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாஸ்கை எடுத்து போட்டுருங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தன்னோட ஐடென்டிஃபைவை 2 பேருமே மறைச்சிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அக்கா அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அது கால் பண்ணதுமே நம்ம ஹீரோ நீ எதுவும் கவலைப்படாத நானுமே உன் கூட வரேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் பாட்டியை போய் அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு உடம்பை நல்லா பார்த்துக்க வேணாமா பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் இவனை மாதிரி ஒரு பையனை போய் பெற்றது தான் நான் பண்ண தப்பே, உன்னோட அம்மாவோட வாழ்க்கை வாழ்க்கையுமே அவன் நரகமாக்கிட்டான், இப்படி ஒரு பையனுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கான், நான் வந்துட்டு கவலைப்படாத கூடி சீக்கிரம் அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அப்படின்ற சொன்னதும் பாட்டி என்னோட ஹஸ்பண்டை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறா. நீ இதெல்லாம் பொய் சொல்கிறதுக்காக பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்ததுமே பாட்டிக்கு அவனை பார்த்துட்டு பிடிக்கல, மூஞ்சை திருப்பி வச்சுக்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஏன் இப்படி என்னோட ஹஸ்பண்டை வந்து நடந்துட்டுருக்கீங்க, உண்மையிலே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க, சும்மா வந்துட்டு ஆக்டிங்காக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ அவளோட கணத்தில் கிஸ் கொடுத்துட்டு நான் உங்கள் பேத்தியை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க ஷை ஆகிட்டு இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் போச்சு, சரி ஓகே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நான் வேமா ஒரு பேபியை பெற்றுக்க வேண்டியதானு சொன்னதும் 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷையாக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் வந்துடுது. அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி இப்படி உன்னோட சிஸ்டர் வந்துட்டு 800 மில்லியனுக்கு வந்துட்டு அதை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அப்பாவோட காசு எல்லாமே இப்படி கரியாகுது இல்லையா, அதை நினச்சி அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிது, அவங்க தெருவுக்கு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே வந்துட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்டதும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் பேசினாங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. பாட்டி வந்து நல்லா இருக்காங்களான்னு சொன்னதும் நல்லா இருக்காங்க நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட்ட அவங்க சிஸ்டர் வந்து மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் மாஸ்க்கை போட்டுக்கிறான். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு நான் உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு கிஃப்டாக நான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் எனக்கு என்ன தெரியாதா நீ எதுக்காக வந்திருக்கேன்னு, அதை வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு நீ உன் மேலே இருக்க கேஸை எடுக்க சொல்லலான்னு பார்க்குறேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. உங்களுக்கு வேணும்னா நான் என்ன கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ இப்படியெல்லாம் வந்துட்டு கேவலமாக பேசிட்டு சுற்றிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவன் மேலே டபுளாக வந்து சார்ஜ் பண்ணுங்க, இவ
இவ வந்துட்டு மற்றவங்கள செடியூஸ் பண்ணாமல் இதுக்கப்புறம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ் பண்ணி அனுப்பி விட்றான். ஹீரோயினுக்காக அங்கே சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எதுக்காக நீ இவ்வளோ காசு போட்டு எனக்காக வாங்கின அப்படின்றத சொன்னதுமே நீ அதை பற்றி கவலைப்படாத, எல்லாமே வந்துட்டு காசு என்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம ஐடென்டிஃபைவை என்கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து உன்னோட அப்பாவோட பர்த்டே வருது, அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எந்த அசையும் பண்ணாமல் இருக்கணும், ஒழுங்காக வந்துட்டு டைமுக்கு வந்து சேருங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீ இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாங்க. கண்டினியூ பண்ணுங்கப்பா நான் பார்க்கலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோட்ட அவங்க அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்குமே அந்த பார்ட்டியில் வந்து சண்டை வந்திருக்கு, ஆனால் வந்துட்டு எதனால் வந்துச்சுன்னா உன்னோட அப்பா வந்துட்டு ஏதோ வந்து ஒரு கொலை பண்ணியிருக்காரு, ஸோ வந்துட்டு அதை பற்றி தான் அவங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, வெளியே சொல்லிடுவோன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. யாரை வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ அதை பற்றி இன்னும் சரியாக தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் தான் மறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஸ்டெப் மதரும் அவளுமே எங்கள் சண்டைக்கு வந்துடுறாங்க. நீ வந்து போய் சொல்லி எங்களை ஏமாற்றி அவளை காசு கொடுத்து வாங்க வச்சு எங்களை லாஸ் ஆக்க பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுவேன், ஐடியா தான் கொடுக்க முடியும், நீங்கள் தான் அதை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் அந்த பார்ட்டிக்கே வரலை அப்படின்றத சொன்னதும் அவள் கத்தி எடுத்துகிட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. ஒன்னால தான் எனக்கு இந்த தண்டனை, அதால் வந்து டபுளா வேற என்னை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கா, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் இப்படி என்னை குத்தி கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறத வந்துட்டு கன்ஃபார்ம் தான், யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு எனக்கு உண்மையை சொல்ல, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து பேசலான்னு சொன்னதும் உட்காந்து பேசினா எப்படி சரியாகும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னோட ஃபாதர் இன்லாவுமே இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, ஸோ நீ பேசாமல் வந்துட்டு அவருக்கு இதை வித்துற வேண்டியதானே, வித்துட்டேன்னா உனக்கு காசு திரும்ப ரிட்டர்ன் கிடச்சிருலன்னு சொன்னதுமே அந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே வேகமாக இவங்கள போய் மறைய வச்சிடுறா. நம்ம ஹீரோ யார் இப்போ பேசிகிட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யார் வரலையே அப்படின்றத சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் போகும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக பிடிச்ச அவனை கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகிருது. இந்த ஷாக்கை வச்சு அவங்க ரெண்டு பேருமே வெளியே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு ஃபேஸெல்லாம் ரெட்டாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படியா நான் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இங்கே தண்ணியை கொடுத்துட்ருக்கா. சரி வந்து டைம் ஆயிடுச்சுக்கு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு நாளைக்கு அந்த பார்ட்டிக்குமே கிளம்பணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டிக்காக, ஏன்னா வந்துட்டு இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டாங்க போல், ஸோ அவருக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அந்த ஷென் குரூப் ஓனருக்கு தான் நம்ம ஹீரோயினுமே வந்ததுமே என்ன உங்களுக்கு இதான் வர்ற டைமா, ஒழுங்காக வந்துட்டு கரெக்டான டயத்துக்கு வர முடியாதா, என்னமோ வந்துட்டு விருந்தாடி மாதிரி வந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு வந்தது இல்லாமல் அவங்கள ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு உள்ளே போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போனதுமே அவங்க ஃப்ரெண்டு உன்னோட ஹஸ்பண்டை நான் பேசணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. உன்னோட அப்பா வந்துட்டு அவங்க பிரதர் சிஸ்டர் இன்லாவை கொலை பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவருக்கு கிடச்சிருக்கு, ஸோ வந்துட்டு நீ அதை பற்றி தான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும், ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பர்சனா, இவர் வந்துட்டு சொத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அப்படின்னா இதை பற்றி இன்னுமே நம்ம டீட்டெயில் விசாரிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கான், ஏன்னா அவனோட பிளான் பண்ணி வந்துட்டு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். உங்கள் கூட சேர்ந்துட்டு ரொம்ப வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், உங்களுக்காக நான் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அந்த பெயிண்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நான் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது, ஏன்னா உங்களோட பற்றி ரூமர்ஸ் நிறைய வந்து வெளியே போயிட்டுருக்கோன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஒருவேளை அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருச்சா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டர்ராகிருது. உடனே அவர் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் என் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட பிரதரையும் அவங்க ஒய்ஃபையும் தான் நான் கொலை பண்ணேன், ஆனால் இதை வந்து ஆக்சிடெண்ட்டாலாம் நான் பண்ண கிடையாது, வேணும்னே தான் பண்ணேன், ஏன்னா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கணுக்கு தான் பண்ணேன்னு சொல்லும்போது அதை எல்லாத்தையுமே வெளியே பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட யாராச்சும் வந்துட்டு ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீங்கள் பேசுகிற எல்லாமே அங்கே பாருங்கள் கேமரா மூலம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை எல்லாமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு உனக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்கு அவங்களுக்கும், நீ வந்து ஷென் குரூப் கம்பெனி ஓனர் தானே, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, நான் தான் உங்களோட பையன், நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேனா நீ வந்துட்டு எனக்கே இப்படி துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. வயசில் நீங்கள் என்ன இவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணியிருப்பீங்க, எனக்கு என்னைக்காச்சும் வந்துட்டு உங்கள் பையன் மாதிரி நடத்திருப்பீங்களா, ஒரு நாய் அடைச்சி வைக்கிற கூண்டில் போட்டு என்னை வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அவர் நான் வந்துட்டு எப்பயுமே உனக்கு யாருன்னு சொல்லி தெரிய விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே மூட்டிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோ அவங்க கண்ணை மூடிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். பிறகு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா.
நெக்ஸ்ட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு அங்கே ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட சொத்து எல்லாத்தையுமே நானே பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஹார்ன் வந்துட்டு இறந்து போல அவன் அங்கே உயிரோட வந்துடுறான். வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்குருவேன் இதுக்கப்புறம். நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, என்ன பிரதர் அப்பா இப்போ தான் இறந்து போயிருக்காரு, அதுக்குள்ளே உனக்கு சொத்தை பற்றி கவலையா? உண்மையான வாரிசு நான் தான். எல்லா சொத்துமே எனக்கு தான் சொந்தம், இந்த பொண்ணுமே எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை என்னோட ஹஸ்பண்டை தான் நான் லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனரே நான், ஒன்றும் இல்லாத இவனை போய் நீ லவ் பண்ணுவேன்னு சொன்னதும் அவர் எதுவுமே இல்லைனாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத அவர் சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோட்ட நீ இதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லும்போது உண்மையிலே வந்துட்டு நீ எனக்கு ஒய்ஃபாக கிடச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். அவளுமே அங்கே போனதுமே நீ வந்துட்டு எதுக்காக என்ன மாதிரி ஒரு பர்சனை வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட போய் இருந்துட்டுருக்க, நீ என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்ற சொன்னதும் உங்களுக்கு அப்போ சொன்னதான் இப்பயுமே நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லும்போது அவங்க பிரதர் அங்கே வந்து தேவையில்லாமல் பேசினதுமே சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின்ட்ட என்னாச்சுன்னு சொன்னதுமே நான் இங்கே வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் மீட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ அவங்க 2 பேத்துக்குமே கால் வந்ததுமே ஒர்க் பேசுமையாக பேசிட்டு 2 பேருமே சரி ஓகே நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாட்டு நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க பிரதரும் அவங்க அப்பாவுமே மீட் பண்ணிக்க போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நான் வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சே ஆகணும், அந்த ஆள் வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன வந்து நடந்துட்டுருக்கு, தன்னோட பேரண்ட்ஸ் உண்மையிலே இவங்க தானான்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு டீல் பேசிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு சவுண்டு கேட்டதுமே யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேமா தட்டிட்டு போகும்போது அங்கே ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கு கையில் அங்கே அடிப்பட்டதுமே வேகமாக போய் மறைஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உனக்கு அந்த ஃபேமிலிக்கு என்ன சம்மந்தம், நீ வந்து ஸ்டென் கம்பெனியோட ஓனர் தானே அப்படின்றத சொன்னதும் உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா எனக்கு வந்துட்டு எப்பயுமே அவளோட அம்மா மேலே லவ்வே கிடையாது, அவளோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னோட செகண்ட் ஒய்ஃபை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. அப்போ அவள் இந்த ஆள் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கான், கண்டிப்பாக இந்த ஆளை வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட கையில் அங்கே வந்துட்டு ரொம்ப ரத்தம் வந்துட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் அங்கே கையெல்லாம் கட்டி விட்டுட்டு சரி ஓகே நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற செட் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணுறதை அவங்க அசிஸ்டன்ட் பார்த்துடுறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு அங்கே வந்து ஷாக் ஆகிடுது. பாஸ் நம்ம வாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றத சொல்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பற்றி தான் அவள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அம்மா வந்துட்டு என்னை எவ்வளோ லவ் பண்ணாங்க, இந்த ஆள் வந்துட்டு காசுக்காக என்னோடய அம்மாவை வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு கொண்டு போவாரா, கண்டிப்பாக நான் இந்த ஆளை வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோங்க வந்துடுறான். வந்ததுமே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னோட அம்மாவை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ஞாபகம் வந்துடுது. அங்கே வந்துட்டு அப்போ கூட இருந்தது இவன் தானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. 2 பேருக்குமே டவுட் ஆயிருக்கு, கையில் வந்து அடிபட்டுச்சுல்ல. ஸோ வந்துட்டு 2 பேருமே மாற்றி பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டாகவே ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த கம்பெனியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு தான் சொந்தம், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே அடித்து வெளியே விரட்டி விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து வீட்டில் ஹீரோயின்ட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாமே வந்துட்டு என் கையை விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஜாப்மே இல்லை, நான் வந்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதனால் என்ன இருக்குது, நான் இருக்கேன்ல உங்களை பார்த்துக்க அப்படின்றத அவள் சொல்கிறான். அவனோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஹான்ட்ட கால் பண்ணி மீட்டிங் வைக்கிறான். அந்த ஜென்னா போயிட்டு அவனை பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து வரைஞ்சி தரேன்னு சொன்னதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். வந்துட்டு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு பாத்தியுமே வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவும் உங்கள் பிரதர் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தி உண்மையெல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே இருந்தாலும் இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம என்னோட ஹஸ்பண்ட் இங்கே வராமல் வேறு யார் வர போகிறாங்க, எப்பயுமே என்னோட டிசைனை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணோட பேரை தானே போட்டுட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. ஸோ வந்துட்டு நான் தான் வந்துட்டு அந்த டிசைனரே அப்படின்றத சொன்னதும் அதை
அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோக்குமே தான் அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு நான் தான் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக மீட் பண்ணணும்னு நினச்ச அந்த ஷென் கம்பெனியோட ஓனர்ன்ற உண்மையுமே சொன்னதுமே கேட்டுட்டு அந்த ஹானுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ 2 பேருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் பண்ணுற திருட்டு வேலையை விட வந்துட்டு நாங்கள் என்ன பெருசாக வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோ அவங்க அப்பாட்ட இருந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பான் போல். ஸோ அது எல்லாத்தையும் என்னோட ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அது எல்லாமே என்னோட ஒய்ஃப்க்கு தான் சொந்தம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹான் நான் எவ்வளோ பெரிய கம்பெனியோட CEO, நீ வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் ஷென் குரூப் வந்துட்டு உங்களை விட எவ்வளோ பெரிய ஆள், கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே என் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே வந்து ரத்தமெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. கடைசியில் நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபைனல் நம்ம ஹீரோயின் நான் வந்து என்னோட ஐடென்டிஃபை வந்து உன்ட்ட மறைச்சிருக்க கூடாது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் நீமே தானே மறைச்சிருக்க, ஸோ ரெண்டுமே சரியாயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரி நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும் போது அந்த ஹான் வந்து அவளை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறான். அவளை கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் நீ என்னை வந்து ஏமாத்திட்டு இருப்ப, நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என் கூட சேர்ந்துருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டான். நான் வந்துட்டு ஏன் உனக்கு போய் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹானையுமே பிடிச்சிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு உண்மையை இப்போ சொல்லி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டுறாங்க. அவன் யாருன்றதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் அவன் சொல்லிடுறான், உன்னோட அப்பா அம்மாவை தான் என்னோட அப்பா கொலை பண்ணாரு, நீ வந்துட்டு ஸோ அந்த குழந்தை வந்து அனாதையாக இருக்குன்றதுக்காக அடாப்ட் பண்ணி தான் வளர்த்தாங்க, தாத்தாக்கு வந்துட்டு நல்லபடியாக இவனை வளர்க்குறாங்க பாரு, சொத்தில் இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தோணுன்றதுக்காக தான் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாகிடுது. அங்கே ரொம்ப அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவங்க சின்ன வயசில் அவன் வந்து கஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே கண்ணுக்கு முன்னாடி அது வந்துட்டு இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு இவ்வளோ பாடுபடுத்தினாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஹான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ உன்னோட எதிரி எல்லாருமே வந்துட்டு ஒளிஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நானும் நீயுமே ரொம்ப ஹாப்பியாக வாழணும் அப்படின்றத சொல்கிறா. அவனுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே தலையில் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு சூப்பராக இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.